நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி ஆற்றிய உரைக்கு பிரதமரின் வெளியுறவு கொள்கை ஒரு யூனிவர்சல் ஜோக் என்று ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். கடந்த 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டாக இணைந்து தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரானும் தாக்கியதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்தது. 4வது வாரத்தை எட்டிய இந்த போரால் பல்வேறு உலக நாடுகள் பாதிக்கப்பட்டு வருகிறது. ஈரான் ஆர்முஸ் நீரிணையை மூடியதால் வளைகுடா நாடுகளில் இருந்து ஆசிய நாடுகளுக்கு இறக்குமதியாக வேண்டிய கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுக்கள் தடைப்பட்டதால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய உரையில் மேற்காசியாவில் நிலவும் போர் சூழல் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்தார். இந்த போர் மனித குலத்திற்கு எதிரானது என்று குறிப்பிட்ட பிரதமர், இது மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் உலக பொருளாதாரத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எச்சரித்தார். இந்த போர் சூழல் இந்தியாவிற்கும் கவலைக்குரிய விஷயம். எனவே பதற்றத்தை குறைக்கவும் அமைதியை நிலைநாட்டவும் இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. போரினால் எதையும் சாதிக்க முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியான முயற்சிகள் மூலமே இதற்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் இந்தியா விரும்புவதாக தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு அரசு முதலிடம் அளித்து வருகிறது. இதுவரை 3,75,000 இந்தியர்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக தாயகம் திரும்பியுள்ளனர். ஆர்முஸ் ஜலசந்தியில் சிக்கியுள்ள இந்திய மாலுமிகள் மற்றும் ஊழியர்களை மீட்கும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போதைய பதற்றமான சூழலிலும் இந்தியாவிற்கு தேவையான எல்பிஜி டேங்கர் கப்பல்கள் ஆர்முஸ் ஜலசந்தியை கடந்து பாதுகாப்பாக இந்தியாவை வந்தடைந்துள்ளன. இப்பிரச்சினை குறித்து ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் இந்தியா தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருகிறது என அவர் பேசினார். தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்திய அரசின் வெளியுறவு கொள்கை மற்றும் மேற்காசியா போர் சூழல் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். நமது நாட்டின் வெளியுறவு கொள்கை என்பது தற்போது பிரதமர் மோடியின் தனிப்பட்ட வெளியுறவு கொள்கையாக மாறிவிட்டது. இதன் விளைவை நீங்கள் இப்போது பார்க்கலாம். உலக அரங்கில் இது ஒரு வேடிக்கையான விஷயமாக மாறிவிட்டது என்று சாடினார். போர் சூழலால் மக்கள் படப்போகும் துயரங்கள் இப்போதுதான் தொடங்கியுள்ளன. சமையல் எரிவாயு, பெட்ரோல், உரங்கள் என அனைத்து அத்தியாவசிய பொருட்களிலும் நாம் பெரும் நெருக்கடியை சந்திக்கப் போகிறோம் என்று அவர் எச்சரித்துள்ளார்.